சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் சிறப்பு நீதிமன்றத்தில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகியிருக்கிறார். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் தற்பொழுது அவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஆஜராவதை ஒட்டி நீதிமன்றம் வளாகம் முழுவதும் தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், தற்பொழுது எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகியிருக்கிறார். இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகியிருக்கிறார். அவரது வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருக்கிறது. கடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்போது மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு விசாரணைக்கு அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனை அடுத்து இன்று எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகியிருக்கிறார். அவரது வருகையை ஒட்டி அதிமுகவினர் இந்த பகுதி முழுவதும் குவிந்திருக்கிறார்கள். இதனால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக நீதிமன்ற வளாகத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபருமே பரிசோதனைக்கு பின்னாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பின்பு அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி தரப்பிலிருந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்காகவும் வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இங்கு பொறுத்த வரைக்குமே ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். எடப்பாடி தரப்பில் அதிமுக வழக்கறிஞர்கள் இன்பதுரை தலைமையில் ஏராளமான வழக்கறிஞர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், வளர்மதி, அதே போல மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோரும் இந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறதால் பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் நேரில் ஆஜராகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையின் போது அவர் என்னவெல்லாம் தெரிவித்தார் என்பது நமக்கு தெளிவாக தெரிவிக்கப்படும். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். எடப்பாடி பழனிசாமி மீதான அவதூறு வழக்கு செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆஜராகிய நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்த நிலையில் இன்று விசாரணை நடைபெற்ற நிலையில் இது செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரம். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்து தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு விசாரணையின் போது எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அந்த நிலையில்தான் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி தனது பதிலை அளித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே நீதிபதி ஜெயவேல் முன்பாக இந்த வழக்கு விசாரணை என்பது இன்றைக்கு வந்தது. அதனை அடுத்து நேரில் ஆஜரான எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிரான அவதூறு வழக்கை நான் மறுக்கிறேன், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக அவர் நீதிபதி முன்பாக தெரிவித்திருக்கிறார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை வருகின்ற செப்டம்பர் 19ஆம் தேதி
தள்ளி வைப்பதாக அவர் உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வருகையை முன்னிட்டு இங்கு நீதிமன்றம் வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. விசாரணையை நேரடியாக சந்திக்க தயாராக உள்ளதாகவும் எடப்பாடி தரப்பில் பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இங்க பொறுத்த வரைக்குமே நீதிமன்ற வளாகத்தை பொறுத்த வரைக்குமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பாக வழக்கறிஞர்கள் குவிந்திருக்கிறார்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது விசாரணை முடிந்து எடப்பாடி பழனிசாமி திரும்பக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரபாவதி.